ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மீன ராசி, மீன லக்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மே 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான குரு மே 1 முதல் 3ஆம் இடமான ரிஷபத்தில் திருதிய பிரகஸ்பதியாக சஞ்சரிக்கிறார். எனவே மனதில் எதிலும் ஒரு திருப்தி இல்லாமல் குழப்பமும் சஞ்சலமும் இருக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உங்களை கெடுக்கப் போவதில்லை. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் ராசிநாதன் ஒரு முறையில் உங்கள் முயற்சிக்கான வெற்றியை கொடுக்காமல் பல முறை முயற்சி செய்ய வைப்பார். விடாமுயற்சி என்பது என்ன என்பதை உணர வைப்பார். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் அதே நிலைமையே. ஒரு வேளை முயற்சி செய்து தோல்வியானால் மறுபடி முயற்சி செய்ய உங்கள் விடாமுயற்சிக்கான வெற்றியை கொடுப்பார். எவ்வளவு முறை விழுந்தேன் என்பதை விட எவ்வளவு முறை எழுந்தேன் என உணர வைப்பார். குரு பார்வை 7ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான விருச்சிகம், 11ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் விழுவதால் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 11-12 கூடிய சனி 12ஆம் இடமான கும்பத்தில் 7.5 சனியில் விரயச்சனியாக அமர்ந்து அலைச்சல்களையும் விரயங்களையும் கொடுத்து வருகிறார். சனி பார்வை 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. பணவரவு தேவைக்கேற்ப இருக்கும். மிச்சப்பட வாய்ப்பில்லை. குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரணையாக இருந்து குடும்ப விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நலம். வாயிலிருந்து வரும் வார்த்தையில் கவனம் தேவை. உடல்நிலையிலும் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் வைக்கவும். யாருக்கும் கடனுக்கு ஷூரிட்டி போட வேண்டாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. 2-9 கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். எனவே உடல்நிலையில் கவனம் தேவை. அலர்ஜி, ஜீரணக் கோளாறு, உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. 3-8 கூடிய சுக்கிரன் மே 20 வரை 2ஆம் இடமான மேஷத்திலும் பிறகு 3ஆம் இடமான ரிஷபத்திலும் ஆட்சியாகிறார். உங்கள் முயற்சிகள் விடாமுயற்சியாக இருக்க முடிவில் வெற்றி கிடைக்கும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்து வருவர். திடீர் ஆதாயங்கள் கிடைக்கலாம். பெண்களின் தேவைகள் நிறைவேற போராட வேண்டி வரும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேம்பட மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். கலைத்துறையினருக்கு நன்மை தீமை கலந்த மாதம். திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். திருமணம் கட்டாயம் நடத்த வேண்டுமென நினைப்பவர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கவும். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. 4-7 கூடிய புதன் உங்கள் ராசியில் மே 6 வரையிலும் பிறகு 2ஆம் இடமான மேஷத்தில் மே 20 வரையிலும் அதன்பின் 3ஆம் இடமான ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் மிகவும் கடினமாக உழைத்து ஃபோக்கஸ் செய்து படிக்க வேண்டும். மேற்படிப்பு, ஆராய்ச்சி படிப்புக்கு தந்தை மூலம் வங்கியில் கடன் வாங்கும் சூழ்நிலை அமையும். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகனங்கள் வகையில் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 5 கூடிய சந்திரன் 11ஆம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 6 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 2ஆம் இடமான மேஷத்தில் உச்சமாகவும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்ற இறக்கமுள்ள மாதம். ராசியில் இருக்கும் மீன ராகுவாலும் 2இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஜென்மச்சனி, திருதிய பகஸ்பதி, 1இல் ராகு, 7இல் கேது என மொத்த கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் இல்லை. மற்ற கிரகங்களின் பலத்தால் ஏதோ சுமாரான பலன் அமையும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பைரவர் வழிபாடு இரண்டும் மேன்மையை கொடுக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மே 21, 22, 23 காலை வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம்.
வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.